இந்த மனுஷன் கடையை போடணும்னு ஆசைப்பட்டு போட்டாரு. நம்மளுக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனால் நைட்டெல்லாம் எப்படி இந்த கொசு கடையில் பத்து இருக்க போறாருன்னு தெரியல. பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, இன்னும் அதிகமாக இருக்கும் கொசு. குன்னாரம் தூங்கி எழுந்து வந்தால் நம்ம அப்புறம் சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு குன்னாரம் இருக்க வேண்டியதான் இவரு கூடவே. பரவாயில்ல, நம்ம ஊரில் வாடி வதங்கி போன காய்கறி கடை தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுன்னுட்டு காய்கறிலேருந்து ஃப்ரூட்லேருந்து எல்லாமே இருக்குது. பரவாயில்ல, இங்கேயே வாங்க வேண்டிய டைத்தோட காய்கறிங்க எல்லாத்தையும். இப்போ இவங்க கடை போட்டது கூட நம்மளுக்கு இந்த சின்ன பொண்ணும் உமாவும் சொல்லலைன்னு தெரிஞ்சே இருக்காது. அவங்க சொன்னதால சரி வரலான்ட்டு வந்தோம். பையெல்லாம் எதுவுமே தரது வந்துட்டுமே காசு மட்டும் எடுத்துன்னு இந்த அக்கா கவர்லாம் வச்சுருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியலையே. அக்கா அக்கா, வாமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உமா வீட்டுக்கு எதிரில் இருப்பேன் அந்த பொண்ணு தானே நீ? ஆமாக்கா. ஆமாம், என்னம்மா காய்கறிலாம் வேணுமா? ஆமாக்கா, காய்கறிலாம் வாங்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, சின்ன பொண்ணு உமாவும் தான் சொன்னாங்க நீங்கள் கடை போட்டிருக்கீங்க, எல்லா காய்கறியும் நல்லா இருக்குன்ட்டு. சரி, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்க்கா. அப்படியாம்மா, சரி சரிம்மா, சந்தோஷம். அவளுங்களை நான் தான் சொல்லி யாருன்னா கேட்டால் கடையை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் விளம்பரம் இல்லாத தெரியாதுல்ல, அதனால சொன்னேன். அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க. சரிம்மா, என்னென்ன காய்கறி வேணுமோ போய் எடுத்துக்கோமா நீ. நானே எடுத்துக்கிட்டுமாக்கா? இந்த கடையில் எந்தெந்த காய்கறி வேணுமோ எடுக்கக்கூடாது, நாங்கள் எடுத்து தரதை தான் போய் எடுத்து வாங்கின்னு போனோன்னுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கன்றீங்களே. அங்கெல்லாம் வாடி வதங்கி போன காய்கறி இருக்கும், 2 நல்லது 2 கெட்டது போட்டு கொடுப்பாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி தான் இருக்குது. இருந்தாலும் உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ நீ. அதனால தான் சொன்னேன். சரிக்கா, நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் அக்கா, கேரி பேக் எதுவுமே எடுத்துன்னு வரலையே, கவர் எதனா வச்சுருக்கீங்களா? இல்லைம்மா, கவரெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் தான் பையெல்லாம் கொண்டு வரணும். இப்போ எத்தாவது வந்துட்டனால கூட இருக்கும், கூடையிலேயே எடுத்துன்னு போவேன் காய்கறியா. அப்புறம் இன்னொரு வாட்டி வரும்போது எடுத்துன்னு வந்து கொடுத்துரு என்ன. இல்லைக்கா, என்னை இப்போ தான் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கூடையை கொடுத்து அனுப்புறீங்களா? அவ்வளோ நம்பிக்கையாக்கா? இங்கே எல்லாமே நம்பிக்கை தாம்மா. நம்பிக்கை இருக்கிறதால தான் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுது, வாழ்ந்துன்னு இருக்காங்க. நம்பிக்கை இல்லைனா எதுவுமே இல்லைம்மா. அதுவும் கிராமத்தில் போய் நம்பிக்கை இல்லாத இருக்க முடியுமா? நீ என்ன அந்த கூடையை எடுத்துன்னு போய் கோட்டையை கட்டப்பாரு. போ என்ன காய்கறி என்ன எடுத்துக்க போமா. பரவாயில்லையே, காய்கறிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இன்னைக்கு பறிச்ச காய்கறி மாதிரியே இருக்கு. ஒரு வழியாக பாலகீரை மொத்தத்தையும் கறந்து முடிச்சாச்சு. அந்த மனுஷனை சாப்பிட்டு படுத்தாச்சு. கொண்டார உட்கார வேண்டியதுதான். என்ன லட்சுமி, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? உட்காந்துக்கிறேன். ஆமாக்கா, அந்த மனுஷன் மாட்டை ஓட்டின்னு வந்தாரு. சரி, கொஞ்ச நேரம் பாலெல்லாம் கறந்துட்டு உட்காரலான்னு உட்காந்து. இப்போ தான் எனக்கா முட்டை பேசிட்டியா? என்ன நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்குது, 2 ட்ரே மட்டும் வாங்கி வந்திருக்க போதுமா? பேசிட்டேன், ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கண்ணா. ஒரு ட்ரே மேலே 10 ரூபா கம்மி பண்ணுறேன்னாங்க. சரி, நாளைக்கு எடுத்துன்னு வந்து வீட்டாண்டி இறங்குறாங்க வெள்ளை கோழி முட்டை. சரி, இது வீட்டில் நம்ம சமையல் செஞ்சிடல, பிள்ளைங்களாம் இருக்குது, அதனால் 2 ட்ரே வாங்கினேன். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அப்படியாக்கா? எவ்வளோக்கா ஒரு ட்ரே? எவ்வளோ வந்தா என்ன? நான் வாங்கி வந்தேன்ல, இந்த ஒரு ட்ரே புரி. இல்லைக்கா, எப்படிக்கா சும்மா வாங்கிக்கிறதே? முட்டை கம்மியான ரேட், கொஞ்சமான ரேட்டாக விற்குது. அப்புறம் டெய்லியும் பால் தரையே, அது கணக்கு ஆச்சு. நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன்ல, அதே மாதிரி நான் கொடுத்தா நீ வாங்கிக்கணும். அம்மா இருந்தால் அம்மா செய்ய மாட்டாங்களா? நான் இருக்கிற வரையும், என்னால் முடிகிற வரையும் உங்களுக்கு செய்யும். எதுவும் வேணாம்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும்னா இந்த புடி. சரி கொடுக்கா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் நீ. இவ்வளோ முட்டை இதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு நாள் கணக்கு மாத கணக்குலாம் யூஸ் பண்ணாத. அப்பப்போ பிள்ளைங்களுக்கு 2 பொரிச்சு ஊற்றினா காலியாக போடும். என்ன காய் இப்போ தான் வந்திருக்க? சாப்பாடு எதனா நான் செஞ்சது இருக்குது, கொடுக்கட்டுமா? வேணாம். காலையில் இட்லி கடைக்கு வச்ச குழம்புங்க கொஞ்சம் இருக்குது. தோசை தான் சுட போகிறேன். தோசை சுட்டு சாப்பிட்டா சரியா போச்சு. நேற்றுக்கு நீ செஞ்சதை கொடுக்க போகிற பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டு போட்டுட்டு நீ சாப்பிட்டு பாடு. இல்லைனா பரவாயில்ல, தோசையை சுட எவ்வளோ நேரம்? சரிக்கா, நானும் சரி கொஞ்ச நேரம் அழுப்பாந்துச்சு. சரி, இப்படி உட்காந்து உட்காந்தேன். நான் இந்த முட்டையை திரும்ப உள்ளே வச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறேன். கூட இந்த பூமாரி போல் சதீஷ் பையன் மேலே பச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு எடுத்து பார்த்துட்டு அவங்கள சாப்பிட்டாங்க. நான் தான் சாப்பிடல, சாப்பிட்டு படுக்கிறேங்க. நீ கூட போய் பாரு பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு. கீழே உட்காந்து படிக்கிறீங்க, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் படிக்கிறாங்களா இல்லை அடி வாங்க போகிறாங்களான்னு. அதெல்லாம் சும்மா பிள்ளைங்களை அப்படி சொல்லாத. பிள்ளைங்க 2 தங்க மாட்டோம் கொஞ்சம் பச்சுன்னு இருக்கும் பாரு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் தங்க மாட்டோம் படிக்குதுங்களா இல்லை வயிறு மாட்டோம் உதவாங்குதுங்களான்னு. அக்கா, இந்த காய்கறி வரையும் போதும்க்கா. இது வரையும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாம் சேர்த்து 150 ரூபா ஆகுதுமா. பரவாயில்லக்கா, நீங்கள் காய்கறி எல்லாம் நல்லா இருக்குது, ரேட்டை ஏற்றி சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, கம்மியாக தான் சொல்கிறீங்க. அதே பழைய கடையில் இந்த காய்கறியை வாங்கியிருந்தால் நல்லாவும் இருக்காது, விலையும் 200 ரூபா சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, நீங்கள் காய்கறி நல்லா இருந்தாலும் நியாயமான விலைக்கு தாங்க போடுறீங்க. எதுக்குமா? தேவையான அளவு லாபம் வச்சு விற்றா போதுமா? ஒரு ரூபா 2 ரூபா லாபம் கிடைச்சா போதும். அதில் தேவையான 10 ரூபாய் 20 ரூபா லாபம் வச்சு விற்றாலும் நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன கோடீஸ்வரங்களே என்ன எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றா தான் நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க. நம்மளும் வெளியில் விற்கிற கடையிலையும் ஒரே ரேட்டை விற்றா நம்ம கிட்ட எங்கே வாங்குவாங்க? பக்கத்து கடையில் தான் வாங்குவாங்க. அதனால தான்மா போதுமான அளவு லாபத்தை வச்சு விற்றா போதும்னு இருக்காரு எங்கள் வீட்டில் இருக்கிறவர். அது மட்டும் இல்லாத ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற காய்கறியை எதுக்கு ஊருப்பட்ட ரேட்டை கொடுத்து விற்று அது ரொம்ப நாள் விற்காத அதை வாடி வதங்கி அப்புறம் கம்மியான ரேட்டு கொடுக்கறதுக்கு பதில் ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே கொடுத்தா நல்லா விற்கும்ல. அதனால தான்மா. கரெக்டாக இருக்காக்கா? கரெக்டாக தாம்மா இருக்கு. சரிக்கா, போயிட்டு வரேண்ணா. சரிம்மா, எப்போ காய்கறி தேவைப்பட்டாலும் இங்கே வந்து வாங்க என்ன. நீங்கள் சொல்லவே வேணாக்கா, எனக்கு எப்போ காய்கறி வேணும்னாலும் இங்கேயே வந்து வாங்கிக்கிறேன். வாரத்தில் ஒரு வாட்டி காய்கறி வாங்கிக்கிறேன்க்கா இங்கேயே வந்து. ரொம்ப நல்லதும்மா. சரி, போயிட்டு வரேங்க்கா. சரிம்மா. பரவாயில்ல, காய்கறிக்கு ஏற்ற விலையை தான் விற்கிறாங்க. நல்லபடியாக வியாபாரம் ஒன்று முடிஞ்சது. இதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். காசை எடுத்து பத்திரமா பொட்டிக்குள்ளே போட்டு வைப்போம். வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போனோம். படிச்சுட்டோம். 2 கொஸ்டின் டெஸ்ட்டு சொன்னது. இதுக்கு மேலேயும் படிக்கணுமா? வேறு எந்த சப்ஜெக்டில் டெஸ்ட் இருக்குது? இது ஒரே சப்ஜெக்ட் தான் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க.
வேறு எந்த சப்ஜெக்டும் இல்லை. சரி விடு, இதுக்கு மேலே புக்கே தூக்க வேண்டியது தான். நம்ம என்ன பண்ணோம், இந்த சோனி நாய் டான்ஸ் ஆடினதால நம்மளும் சேர்ந்து சீட்டு வாங்கணும். இந்த சோனி கூடலாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் உட்காந்து விளையாடவே கூடாது. சோனி, என்ன சத்யா, படிக்கும் போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? என்னை கெடுக்கிறதே நீ தான். அது தெரியாத அம்மா எப்போ பார்த்தாலும் உன்னை கெடுக்கிறது நான் நின்றுது. நீ உடனே ஓவராக பேசாது. என்ன அம்மா ஒருத்தர் இங்கே உட்காந்து படி, ஒருத்தர் வெளியே உட்காந்து படிங்கன்னு சொன்னாங்க. நீ ஏன் உள்ளே உட்காந்துன்னு இருக்க? நீ போய் அந்த பெட்ரூமில் உட்காந்து படி, அப்புறம் திட்டு வாங்கவே எனக்கு தெரியாது. பரவாயில்ல, திட்டு வாங்கினா 2 பேரும் சேர்ந்து தான் வாங்க போகிறோம். எனக்கு என்ன? சோனி, ஏற்கனவே உன்னால் தான் நான் திட்டு வாங்கின, மறுபடியும் திட்டு வாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. நான் ஃபஸ்ட்டே கேட்டல மேலே இருக்கும் போதே நீ எங்கே உட்காந்து படிக்கிறேன்ட்டு. நீ என்ன சொன்னேன்? உனக்கு எங்கே விருப்பமோ அங்கே உட்காந்து படிங்க. நான் இங்கே உட்காந்து படிக்கிறல, நீ ஏன் வந்து கூடயே உட்கார? நான் எங்கே உன் கூட உட்காந்தேன்? நீ மேலே உட்காந்துருக்க, நான் கீழே உட்காந்துருக்கேன். நீ என்ன கேட்ட? நீ எங்கே உட்காந்து படிக்கிறேன்னு கேட்டேன். நான் கீழே வர வரையும் நான் எங்கே உட்காந்து படிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் தான் உனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே உட்காந்து படிங்க. நீயும் இங்கே உட்காருவேன்னு எனக்கு என்ன தெரியும்? வேணும்னா போய் முன்னாடி உட்காந்துக்கோ. சோனி, இந்த மாதிரிலாம் திமுறை பேசாத. அப்பயே இங்கே உட்காந்து படிப்பேன் நான் வெளியே உட்காந்துருப்பல. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் உருப்பிட முடியாது, நான் உட்காந்து படிக்கிறேன். ஆனால் சோனி, வர வர ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் தான் திட்ட வாங்குறேன். இங்கேயே உட்காந்து படிச்சுக்கோ, நான் போய் வெளியே உட்காந்துக்கிறேன். என்ன உருட்டுனாலும் எழுந்து போக மாட்டேன் இங்கேருந்து. போனேன்னா போய் கோவிலனா இங்கேயே உட்காந்துக்கோ, உன் இஷ்டம். நான் எதுவும் சொல்ல. ஆனால் என்னாலலாம் எழுந்து போக முடியாது. ஆனால் இன்னொரு வாட்டி அம்மா அடித்தா கூட உன்னை காப்பாற்ற மாட்டேன் சோனி. எவ்வளோ அடி வாங்கினாலும் வாங்கி கொண்டு கம்முன்னு விட்டு மேலே போயிடுவேன் பாரு. வர வர சோனிக்கு திமிர் அதிகமாக தான் ஆகுது. அம்மாண்ட அப்போ கூட அடிக்கடிக்கு அடி வாங்குற, அப்போ கூட திருந்த மாட்டேன்றா பாரு. வாங்கம்மா, என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வரதுலாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லிட்டு போனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எப்போ வந்து கீழே கொஞ்சம் படிங்கன்னா இப்போ தான் புக்கு எடுத்துட்டு கீழே வரியா? எங்கள் அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? மேலேயே இருக்காளா? உடம்புல கொஞ்சம் கூட பயன்றதே கிடையாது உங்களுக்குலாம். வர வர அம்மா, இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். சோனியை வந்து அங்கேயே உட்காந்தாம்மா. அதனால தான் நீங்கள் தனியாக உட்காந்து படிங்கன்னு இல்லை, அதனால தான் அங்கே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு சரி இங்கே வந்து உட்காரலான்னு வந்தேன். எப்பயோ கீழே இறங்கி வந்துட்டோமா, நீங்கள் போன உடனே உட்காந்து படிச்சுட்டு தாம்மா இந்த இவ்வளோ நேரம். என்னம்மா சொல்கிறேன், ஒழுங்காக உட்காந்து படி. இல்லைனா 2 பேரும் டியூஷனுக்கு தான் அனுப்பணும் உங்களை. பாருங்கள் அவள் என்ன பண்ணுறான்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு தோசைக்கு மாவை கலந்து தோசை சொல்கிறான். ஒருத்தர் வந்து சாப்பிட்டு படித்தது வரையும் போதும், எடுத்து வச்சுட்டு படுங்க. சரிம்மா. படிச்சுட்டு தான் இருக்கா போல. சோனி, என்னம்மா? ஒன்றும் இல்லை, தோசை சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுந்து வா. எத்தனைலாம் வர முடியாது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போ, அப்புறம் படுங்க. படித்ததெல்லாம் போதும், இவ்வளோ நேரம் படிச்சுருந்தீங்களா? சரிம்மா. நல்ல வேலை, எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டுமே புக்கு எடுத்து வச்சுட்டு ஃபோனை பார்க்கலான்னு நினச்சேன். இந்த பொம்மி 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட நம்ம சம்மாடி வாங்கியிருப்போம். எப்படியோ எந்த கடவுள் நம்மளை காப்பாற்றி விட்டாரோ தெரியல, இந்த பொம்மிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். பரவாயில்ல, காய்கறி தூரத்துலேருந்து பக்கத்துக்கே பல பலன்னு இருக்குது. இன்னும் கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்குமோ? வாமா வசந்தி, என்னம்மா காய்கறிலாம் வாங்க வந்தியா? ஆமாக்கா, வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் எப்போவுமே வெளி பக்கத்து ஊரில் தான் போய் வாங்கிடுறேன். இந்த ஊர் கடையில் நல்லாவே இருக்க மாட்டேங்குது காய்கறின்ட்டு. சரி, அதான் உமாக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் கடை போட்டதா சொன்னாங்க. சரி, அதான் வாங்கிட்டு போகலாம் இங்கே அப்படின்ட்டு வந்தேன். நான் கூட காய்கறி கடையெல்லாம் போகிற ஐடியாவில் இல்லை. மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்புது அவங்க கமிஷன். இவங்க கமிஷன் போக லாபம் பாதி கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் நம்ம ஊர்லேயும் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி கடை இல்லை. ஒரு காய்கறி கடையை பக்கத்துலேயே தோட்டத்து பக்கத்துலேயே போட்டா நல்லா சேல்ஸ் ஆகுதான்னு பார்க்கலான்ட்டு சும்மா ஒரு கடையை போகலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தான் சேல்ஸ் ஆகுது. நீ தான் செகண்ட் கஸ்டமராக வந்திருக்க. ஆமாக்கா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்குன்னா அவ்வளோ காய்கறி கடை இல்லை. உடனே திடீர்னு எதனா ஒரு காய்கறி தீந்துருச்சுன்னா போய் பக்கத்து ஊரில் தான் போய் வாங்கதா இருக்குது. இந்த ஊர் கடையில் நல்லா இல்லாத காய்கறி ஊருப்பட்ட ரேட்டை போட்டு விற்கிறாங்க. அதை வாங்கி காசுனா ஒன்றும் கட்டுப்படியாக மாட்டேங்குது. அதனால் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பக்கத்து ஊரில் சந்தை போல போடுறாங்களே, அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த டைமில் தான் எந்தெந்த காய்கறி கண்ணுக்கு நேராக இருக்குதோ அது வரையும் தேடியே தந்துடுவேன். எது முக்கியமாக வந்து அதை மறந்துடுவேன். இதுவே நம்ம ஊர்லேயே இருந்துச்சுன்னா மறந்தால் கூட அப்படியே ஒரு நடந்தால் வந்து வாங்கிட்டு போயிடலாம். கஷ்டமாக இருந்துச்சு, நல்ல வழியாக நீங்கள் ஒரு கடையை போட்டிங்க போங்க, இனிமேல் கவலையே கிடையாது. ஆமாம்மா, நான் கூட காய்கறி கடையை போட்டால் விற்குமோ விற்காதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஊரில் அவ்வளோ கடையில் சொல்லிக்கிற மாதிரி அதனால் போட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் விற்கிது. போமா, என்னென்ன காய்கறி வேணுமோ தேடி எடுத்துக்கோ. நீ காய்கறி பழம் 2மே இருக்காக்கா? ஆமாம்மா, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் காய்கறி, அந்த சைடு இருக்கிறதெல்லாம் பழம். உனக்கு எது வேணுமோ போய் எடுத்துக்கோ, நான் அப்புறம் ரேட்டை சொல்கிறேன். சரிக்கா. பரவாயில்ல, பழங்க கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பழம் எப்போ நான் ரொம்ப தூரம் போய் வாங்கினோன்ட்டு நிறைய வாங்கிட்டு வந்துடுவார். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்க வேண்டியதா, ஒரு 4 நாள் போல். ஏன் சும்மா அழுவ வச்சு வீண் பண்ணுறது காசு என்ன? காய்கறியும் பழமும் சும்மா நான் கொஞ்சமான ரேட்டாக விற்கிது, திட்டமாக வாங்கிக்க வேண்டியது தான். கூட இருக்குது பாரு, மாடியில் எடுத்து போட்டுக்கோ. என்ன ரேட்டுன்னு அப்புறம் சொல்கிறேன். சரிக்கா. அக்கா, எடுத்து வச்சுருக்கேங்க, அது வரையும் போடுங்கக்கா. எவ்வளோன்னு சொல்லுங்கள். சரிம்மா. வெங்காயம் தக்காளிலாம் 1 கிலோ தானம்மா? ஆமாக்கா. போல் இருக்குது, எதுக்கு சும்மா போட்டு வாங்குறது? அதான் பக்கத்துலேயே கடை இருக்குது, அடிக்கடி வந்து வாங்கிக்க வேண்டியது தான். ஒரு ஏரியா வாங்கி வச்சாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. சரிம்மா. எல்லாம் சேர்த்து வந்து 250 ரூபா ஆகுதுமா. 250 ரூபாவாக்கா? பரவாயில்லக்கா, காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரேட்டும் போதுமான அளவு சொல்கிறீங்க, நிறைய சேல்ஸ் ஆகும்க்கா. சரிக்கா, இந்த ஒயர் கொடியில் போட்டுருங்க. இந்த புடிமா. இந்தாங்கக்கா, காசு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. சரிம்மா, போயிட்டு வாமா. எப்போ காய்கறி தேவைப்பட்டாலும் வா. என்ன? சரிக்கா, நீங்கள் சொல்லவே வேண்டாம். எப்போ வேணும்னாலும் நான் வந்து வாங்கிக்கிறேன்க்கா. சரிக்கா, போயிட்டு வரேன். அக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போது சாயந்தரம். நீங்கள் மட்டும் எப்படி இருப்பீங்க? அண்ணா இல்லையா?
அண்ணாதம்மா நைட்லாம் காவலுக்கு இருக்கணும். இங்கே கடையும் ஃபுல்லாக போடல, மாடிக்கிட்டு கழிச்சுனா ஒன்றும் வேலைக்காவது. ஒரு ஆள் நைட்டுங்க படுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கைத்து கட்டில் தந்து போட்டு பத்துக்கிறேன் நைட்டில். சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கி எழுந்துவாங்க. இங்கே வேறு பக்கத்துலேயே தண்ணிக்குது, சரியாக தூங்கவும் முடியாது. கொசு வேறு சமையல் கடிக்கும். சரி கொஞ்ச நேரம் முன்னாடி போய் தூங்கி எழுந்துவாங்க, அப்புறம் நான் சாப்பாடு செஞ்சு தரேன் நினைக்கிறேன். அதனால் இப்போ தான் கொண்டாந்து முன்னாடி கடையெல்லாம் போட்டுட்டு போனார். வருவாருமா இனிமேல், அப்புறம் தானே போய் சாப்பாடை செய்யணும். அப்படியாக்கா? ஆமாக்கா, சொன்ன மாதிரி பக்கத்தில் எதுவும் யாரும் இல்லை, தண்ணியும் இருக்குது. மரம் செடி கொடி புல் இருந்தாவே எங்கே பார்த்தாலும் கொசு இருக்கும். கொசு செம்மையாக கடிக்குதுக்கா. ஒரு கொசுவும் இப்போ என்ன எறும்பு கூட இல்லைக்கா. ஒரு கொசுவும் நம்ம ரேஞ்சுக்கு இருக்குது. கடிச்சா வைரல் ஃபீவர் தான் வருது. கொசு வத்தியானா ஏற்றி போட்டுட்டு படுக்க சொல்லுங்கள் நைட்டில். சரிக்கா, பார்த்துருங்க, நான் போயிட்டு வரேன். என்ன? சரிம்மா, போயிட்டு வா. பரவாயில்ல, வியாபாரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். பக்குன்னு இருந்தது. வியாபாரம் நல்லா தான் ஆகுது. இப்படியே போச்சுன்னா எந்த கவலையும் இல்லை. சத்யா, போதும் போ, எடுத்து வச்சுட்டு அந்த சோனியும் கூப்பிட்டு வா. தோசையை சுடுறேன், ஒருத்தரா சாப்பிடுங்க. சரிங்கம்மா, புக்கு எடுத்துன்னு போய் மேலே வச்சுட்டு வந்து சாப்பிட்றோம்மா. தோசை கல்ல அடுப்பில் வச்சேன், தோசையை ஊற்றுறேன். நான் போய் நீங்கள் மேலே போனால் அமைதியாக வருவீங்களா? இல்லாத சண்டையெல்லாம் போட்டுட்டு வருவீங்க பொறுமையாக. அதுக்குள்ளேயே தோசையை நாளை சுட்டுடுவேன் நான். அப்புறம் ஆறி போனால் அதையும் சாப்பிட மாட்டீங்க. அதனால் புக்கை எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு அவளை கூப்பிட்டு வா. அப்புறம் லாஸ்ட்டில் சாப்பிட்டு போகும்போது புக்கை எடுத்துன்னு மேலே போவீங்க, போய் படிப்பீங்க. என்ன, நான் போய் தோசை சுடுறேன், சீக்கிரமா வா. சரிம்மா, நான் அப்போ எடுத்துன்னு போய் புக்கை உள்ளே வச்சு சோனியை கூப்பிட்டு வரேன். சரி, நேரம் ஆகுது, போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் வீடியோவோட கண்டினியூவை நீங்கள் பார்க்க விரும்பினீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக உடனே வரும். பாய், எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எங்கள் வீடியோ தினைக்கும் 4 மணிக்கு வந்துடும். 4 மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 4 o'clock எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய்.